நீங்க துளாராசியா இருந்தா நான் சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்கு இருந்தே ஆகணுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தாங்க அதிபதி. எப்படி இருப்போம் பாருங்களேன். கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் என்னன்னா, ஒரு வியாபார நுணுக்கத்தோட அணுகக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். நெறைய விஷயங்கள் கலைத்திறன் மீதான ஆர்வம் மிகுதியா இருப்பீங்க. பெர்ஃப்யூம்ஸ் நெறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கங்க. நெறைய கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ், கலர்ஃபுல்லான உங்களுடைய இடத்தையுமே வந்து ரொம்ப ப்ரெசென்டபிளா வச்சுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம வெரைட்டியான ஃபுட் சாப்பிடுவீங்க. ரொம்ப ப்ரெசென்டபிளான விஷயங்கிறப்போ தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை மட்டும் இல்லாம, உங்களுடைய நாலேட்ஜபிள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப பொறுப்பெடுத்துக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்குங்க. அதே மாரி என் கண்டிப்பா வியாபாரம் செய்யாத துளாராசி கிடையாதுன்னு சொல்லலாம். தன்னுடைய அதாவது ரொம்ப 24/7 அப்படின்னு சொல்ற மாரி, எப்பயுமே வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபீலு, ஒரு ப்ரெசென்டபிளான ஒரு மொமெண்ட் இதெல்லாம் உங்களால உருவாக்க முடியும். மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு பேர் போன ஆள் யார் அப்படின்னா, நீங்க தான். ஸோ ஏன்னா சுக்கிரன் தான் அங்கே அதிபதியா இருக்காரு. பொதுவா 7ஆம் இடம்ன்றதுனால உங்களுடைய பார்ட்னர்லாம் குடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். துளாராசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளசன்டபிளா வச்சுப்பாங்க. வீட்ட மட்டும் இல்லங்க, அவங்களுடைய பொறுப்பான விஷயங்கள அவங்க கிட்ட குடுத்தா அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா முடிக்கக்கூடிய ஆள் நீங்களா தான் இருப்பீங்க.